வெல்கம் டு வனதிஸ் கிச்சன். வாங்க ஒரு வித்தியாசமான பீட்ரூட் ரசம் பண்ணி காட்டுறோம். ஹீமோக்ளோபின் ரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பீட்ரூட் சாப்பிட சொல்லுவாங்க. ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் ஒன்று எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 சின்ன சைஸ் தக்காளி, இதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு 2-3 விசில் வச்சு இந்த காய் வேகிற அளவுக்கு வேக வச்சுப்போம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். மறுபடியும் இந்த தண்ணியை நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வேகட்டும். இப்போ இதில் இந்த பச்சை மிளகாயை மாத்திரம் எடுத்துட்டு மீதியை மிக்சியில் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த தண்ணியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு வந்த அந்த பீட்ரூட்டை அந்த வேக வச்ச அந்த தண்ணியிலே ஊற்றிடுறேன். தண்ணி நல்லா கழுவி நமக்கு ரசம் எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணியை கலந்து இதை ஜாரை நல்லா கழுவிட்டு அதோடய சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை இதில் கரைச்சி ஊற்றிடுறேன். ஒரு 4-5 ஸ்பூன் வரும் நான் ஊற்றுறேன் அந்த புளி. ஏன்னா தக்காளி 2 போட்டிருக்குறோம். பச்சை மிளகாயும் போடுறோன்னா அதில் அந்த ஃப்ளேவருக்காக தான் போடுறது. காரம் அதில் இறங்காது, முழுசாக தான் போட்டிருந்தேன். அதனால் ஃப்ளேவருக்காக போட்டது. இன்னும் கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஒரு ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல் பூண்டு, இதை அரைச்சிடணும். ரஃபாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இது ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் மிளகு கூட வைங்க. அரைச்சிட்டு மிளகு சீரகத்தை இதில் சேர்த்துடுறேன். மிளகு, சீரகம், பூண்டு. இன்னும் நம்ம இந்த ரசத்தை இன்னும் தாளிக்கலை. நம்ம இதுக்கப்புறம் தான் தாளிக்க போகிறோம். ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன். ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் ரொம்ப கொதிக்க வேண்டாம். ரசம் தாளிக்க 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு அரை வெங்காயம், ரொம்ப இல்லை, ஒரு பாதி வெங்காயம். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய கருவேப்பிலையும் போட்டுருக்காங்க. இது நல்லா வதக்கிட்டு இதில் கொட்டிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் வதக்கி இதில் போடுறது. இதில் தாளித்து கொட்டிடுறேன். பீட்ரூட் ரசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அரைச்சது திக்காக இருக்கும், கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. பீட்ரூட் ரசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.